மற்றும் பயிற்சி பட்டறைக்கு நம்முடைய கழக தொடர்கள் தலைமை மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கழக அண்ணன் வாலாஜாபாத் அண்ணன் அவர்களையும் எம்ஜிஆர் மன்றத்தினுடைய அவைத்தலைவர் பொன்னவாக்கம் அண்ணன் அவர்கள் ஆலோசனைகளை வழங்க சென்னை மண்டலத்தைச் சேர்ந்த நம்முடைய அண்ணன் சிறுவாக்கம் ஆனந்தன் அவர்கள், பொதுக்குழு உறுப்பினர் ரமேஷ் அண்ணன் அவர்கள், ஐடிவி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள எங்கள் ஒன்றியத்தை சார்ந்த துணை செயலாளர் விஜயன், கிருபாகரன், பள்ளி கிருபாகரன், மகளிர் நிகழ்ச்சியுடைய ஆசூர் தலைவர் அவர்களையும் மற்றும் அன்பழகன் பெரியநத்தத்திலிருந்து வந்திருக்குங்க எல்லாரையுமே ஆசூர் முன்னாள் தலைவர் திருநாகர் சன்னா அவர்கள், வில்லுபதி அண்ணன், யாரும் கோச்சிக்காதீங்க, எல்லாரும் பேரும் சொன்னதான் நினச்சிங்க. ஏன்னா எல்லாருமே முக்கியமான ஆள் தான், எல்லாரும் நம்ம பேர் சொல்லுவாங்கன்னு நினைப்பாங்க, தப்பா நினைக்க இருக்கும். கழக தொண்டர்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு நிகழ்ச்சி, மனதில் ஒரே எண்ணம், வருகிற சட்டமன்ற தேர்தலிலே நாம் எடப்பாடி அண்ணன் அவர்களை கோட்டையிலே அழக, இதுதான் நம்ம சம்மதம். நம்ம சும்மா ஏதோ போட 10 வருஷம் ஆண்டுட்டான், 5 வருஷம் ஆண்டுட்டான், ஓட்டு வாங்க மாட்டான், நம்ம தான் ஆகிட்டோம், ஜெயிச்சிட்டோம், சும்மா நம்மளுக்குள்ளே பெருமையாக பேசிட்டு கூடாது. உழைச்சா மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். உழைக்கணும், கருத்து வேறுபாடு இல்லாத உழைக்கணும், இதுதான் முக்கியம். ஆலோசனைகளை வழங்கத்துக்காக வந்திருக்க நம்முடைய புரட்சி தலைவர் மற்றும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருபெரும் தெய்வங்களை அறலையா சொல்லி கொண்டிருக்கும் நமது புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் நம் அருமை அண்ணன் நமது மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கும். திடீர்னு என்ன இன்னைக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டிருக்காங்க, ஐடிவிங்கிலேருந்து சில பேரெல்லாம் பொறுப்பாளராக போட்டிருக்காங்க, கிளை கழகத்துக்காக இதை போட்டிருக்காங்க அப்படின்னு நிறைய குழப்பங்கள். 9 பேர் கொண்ட ஒரு பாக முகவர்கள் கழக செயலாளர் சொல்லியிருப்பாங்க, அண்ணன் கூட சொல்லியிருப்பாரு 9 பேரை நியமிக்கணும். இந்த 9 பேருக்கான வேலைகள் என்னென்ன வேலை செய்ய போறோம், ஏன் இந்த அவ்வளோ கீழ்மட்டமாக நம்ம கிரவுண்ட் லெவலில் இந்த பாக எடப்பாடியார் நம்பிக்கையாக சொல்றாரு. நம்ம வெற்றி பாக பொறுப்பாளர் கையில் தான் இருக்கு. அதற்கான ஒரு முதல் படி தான் வாட்ஸ்அப் குழு. எல்லாருக்கிட்டையும் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் இருக்குல்ல. நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனில் வாட்ஸ்அப் குழு செய்யணும். வாட்ஸ்அப் செயலாளர், இணை செயலாளர், துணை செயலாளர், பொருளாளர்னு நீங்கள் 9 பேர் கொண்ட குழு இருக்கும். அந்த 9 பேர் கொண்ட குழுவை நம்ம வாட்ஸ்அப் குழுவில் இணைக்க போகிறோம். இணைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த தொகுதியில் உள்ள நம்மளோட கட்சிக்காரங்க இருப்பாங்களே 9 பேர் தவிர, ஆனால் அவங்களும் கட்சிக்காக உண்மையாக உழைப்பாங்க, கட்சிக்காக ரொம்ப உண்மையாக இருப்பாங்க, ரொம்ப ஒரு ஆற்றல் மிக நல்ல சில வேலை செய்வாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அந்த கட்சிக்காரங்களையும் நம்ம அந்த குழுவில் நம்ம இணைக்க போகிறோம். நம்ம பாகத்தில் வர கட்சிக்காரங்களை அந்த பாகத்தில் இணைக்க போகிறோம். அதன் பிறகு அந்த தெருவுலையோ அந்த குறிப்பிட்ட ஏரியாலையோ அந்த இடத்துலையோ இருக்க ஒரு முக்கியமான புள்ளிகள், இப்போ எடுத்தீங்கன்னா அவர் இன்ஸ்டாவில் நல்லா பேசுவார், யூடியூப்ல வீடியோ போடுவார், அவரான ஒரு நடுநிலை மக்கள் தான், அவரை நம்ம அந்த வாட்ஸ்அப் குழுவில் இணைக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் ஒரு கோவில் தலைவரோ இல்லை ஒரு கம்யூனிட்டி பேஸ்டான அந்த ஒரு தலைவரோ இருப்பார், ஏதாச்சும் ஒரு என்ஜிஓஸ் வச்சிருப்பாங்க, ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருப்பாங்க, அதில் ஒரு தலைவராக இருப்பார். அவர் நடுநிலையான மக்கள் நிறைய நல்ல விஷயம் நினைப்பாரோ அவரு மக்களிடையே நீ டைரக்டா பேசிடு. என்னதான் நியூஸ் சேனல் ரசிக்காத மக்களை விட இப்போ நான் மக்களிடையே கொண்டு போறது தான் இந்த வாட்ஸ்அப் குழுவோட வேலை. நீங்க அவங்க கையில அப்படின்னு சொல்லுங்க. அதே பாணியில வியூ வெர்ஷனா ஒன்று எடுத்துட்டு போகும், புதிய ஒரு திட்டம் ரிப்போர்ட் கார்டு. நம்முடைய அன்புக்குரிய மன்றத்தின் இணைச் செயலாளர் முன்னாள் காலூர் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் காலூர் அசோகன் அவர்களே, தொகுதியில் இந்த மண்டபத்தில் அமர்ந்திருக்கின்ற களக்காட்டூர் காலூரம் வந்திருக்கின்ற பூத் கமிட்டி ஒரு நிறைவாக இருக்கிறது. வந்திருக்கவங்களாம் பூத் கமிட்டி கேட்ட உடனே சொன்னாங்க, நாங்களாம் இது எங்கேருந்து வந்திருக்கீங்க, கமரா நிறைவேற்றுகின்ற வகையிலே கழக நிர்வாகிகள் சிறப்பாக செயல்படுங்கள். வாய்ப்புக்கு நன்றி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் பொன்மனச்செம்மன் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை
மனித நேயமிக்க தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்ல நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய நிலை பொறுப்பு ஏற்று நடாந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய இதயத்திலே இருக்கின்ற கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்பாளர்களே, கிளைக்கழக பொறுப்பாளர்களே, மாவட்ட சார்பு அணியினுடைய பொறுப்பாளர்களே, முன்னாள் ஊராட்சி கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் தலைவர்களே, இயக்குநர்களே, இங்கே பெருந்திரளாக வருகை தந்தது. யாராவது பேரு விடுபட்டு போனா அதுக்கு நான் பொறுப்பு. அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. உண்மையிலே புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் ஒரு அரசியல் சாணக்கியர் என்பதை நாங்க கூட நினைச்சோம், அண்ணன் முன்னாடி டூர் போறாரு, இந்த டூர் எப்படி இருக்கும், ஏது இருக்கும், பஸ்ல வேற போறாரு. ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்கு முன்பாகவே அண்ணன் போறாரு அப்படிலாம். ஆனா உண்மையிலே அளவுக்கு ஒரு உற்சாக வரவேற்பு. அதெல்லாம் ஒட்டீசெல்லாம் கூட சொன்னார். காஞ்சிபுரத்துக்கு வருகின்ற போதும், நம்முடைய வாலாஜாபாத்துக்கு வருகின்ற போதும் இந்த ஒன்றியத்திலே இருந்து ரூபாய் பொங்கல் பரிசு கொடுக்கும். அதே போல கொடுக்க வேண்டிய இந்த ஆட்சியில கொடுக்கல. பொய்ய சொல்றது தினந்தோறும் பொய்ய சொல்ல. அப்பா ஒரு பொய்னா துணை முதலமைச்சர் பொய், 2 பேரும் மாத்தி மாத்தி பொய். எங்களை ஆட்சி வந்தவுடனே முதல் கையெழுத்து 35 லட்சம் ரூபாயை செலவு பண்ணி கைப்பற்றது மூலமாக இந்த ஆட்சியுடைய அவலங்களை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். இப்ப மாதத்துல பேசும்போது ஒன்று சொன்னாங்க, நேற்றைய தினம்